Om Sharanabhava. Hello, hi. A happy morning to all my brothers of third year CSC students. This class is about your Unit 3 in Internet Programming. Okay, so IP la we have completed 2 units in board class. So today we are going to start a fresh topic and fresh unit is Unit 3. So Unit 3 is about an JSP. So already I said what is meant by JSP, that is your Java servlet page, okay, or a Java server page. So in this Java server page I just going to explain how I am going to create one HTML form with an embedded JSP. So you have a JSP by using, you can use internal JSP and then external JSP. Then you have some of the embedded concept in that. So then we can see about an JSP standard libraries also. So among all these type, I just going to explain what are the directories, declaration, commands and then the scripting elements using in your JSP. ஸோ வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி அபவுட் யோர் கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங். ஸோ யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, நான் ஃப்ரண்ட் எண்ட் இதை யூஸ் பண்ணுறேன், பேக் எண்ட் இதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட் சைட், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நாங்கள் வந்து வியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப் ப்ரௌசரோட டிசைனிங் பார்ட் தான் நம்ம யூனிட் 2ல் வந்து டீட்டெயிலாக பார்த்தது. ஸோ யூனிட் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் சைட், ஸோ உள்ள உங்களுடைய வெப் ப்ரௌசர், ஸோ வெப் சர்வர், ஸோ அந்த வெப் சர்வர் வந்துட்டு எப்படி வந்து ஆக்சஸ் ஆகுது, ஸோ அதுக்கான கோடிங் என்ன, உங்களோட பேக்கெண்ட் நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க நான் MySQL யூஸ் பண்ணுறேன், அப்படிலாம் வந்து MS Access யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உங்களோட டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுற இடம். ஸோ அந்த டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுற அந்த சர்வர் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஸோ அந்த சர்வர் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் கோடிங், பேசிக் கோடிங் தேவைப்படும். ஸோ அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற உங்களோட சர்வ்லெட் பேஜஸ் எப்படி இருக்கும், அதுதான் வந்து உங்களுடைய யூனிட் 3ல நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யூனிட் 2 நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க. அதில் நான் ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தேன், ஒரு சிலர் தான் செஞ்சீங்க, ஒரு சிலர் செய்யலை. ஸோ இப்போ இதுக்கப்புறம் யூனிட் 3லேருந்து நான் ஒவ்வொரு டாபிக் டீச் பண்ணி முடிக்கும் போதுமே நான் ஒவ்வொரு அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து JSP சர்வ்லெட் டீச் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் சர்வ்லெட்டோட எலமெண்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், இல்லை கமெண்ட்ஸோட நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ எந்த இடத்துல நான் உங்களுக்கு என்னோடய கிளாஸ் நான் எண்ட் பண்ணுறனோ அந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை செய்யணும். செஞ்சு நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதிலுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட அசைன்மெண்ட்டை நான் ஓவர்வியூ பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கிளாஸ் ரூம்ஸில் போர்டு கிளாஸில் பல முறை சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஐ செட் த ரீசன் ஆல்சோ. ஸோ ஏற்கனவே ரீசனும் சொல்லியிருக்கேன், ஏன்னா உன்னோட கெரியருக்கு ஐபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ டெக்னிக்கலாக உன்னோட நாலேஜ் நீ ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஸ்டாண்ட் பையில் இருக்கணும் அப்படின்னா ஜாவா, அந்த ஜாவா சர்வ்லெட், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா என்ன, உங்களோட நார்மல் வெப்பேஜ் நீ எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் வை ஐ எம் இன்சிஸ்டிங் இன் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் டேக் கேர் ஆஃப் தி நோட்ஸ். ஸோ நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் சொல்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்களே ஒரு ப்ரோக்ராம், ஒரு சின்னதாக ஒரு கோடிங் எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒரு சிலர் கண்டினியூஸ் பண்ண கிளாஸ் ரூமில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் போர்டு கிளாஸ் டீச் பண்ணும்போது அசைன்மெண்ட் கொடுத்தனா எழுதிட்டு வந்து மறுநாள் காமிச்சிங்க. அது பார்த்தீங்கன்னா பிரதர்ஸில் ஒரு 3 பேர் செஞ்சாங்க. சிஸ்டர்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெப் எடுத்து ஒரு 5 சிஸ்டர் பண்ணாங்க அமாங் 29 மெம்பர்ஸ் இன் அ கிளாஸ் ரூம். ஸோ உங்கள் கிளாஸில் 29 மெம்பர்ஸில் ஸோ டோட்டலாக என்ன ஆகுது, 8 மெம்பர்ஸ் தான் பண்ணுறாங்க, ரிமைனிங் 21 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன. ஸோ அப்போ அந்த கிளாஸில் 8 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நல்லா ப்ளேஸ் ஆனால் போதுமா, அப்போது 21 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ ஐபி இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் உன்னோட கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஹேவ் இன் டச், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு, கோடிங் அண்ட் ப்ரோக்ராம் எழுதி பாருங்கள், உங்கள் ப்ராஜெக்ட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மினி ப்ராஜெக்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின் ப்ராஜெக்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் வை ஐ எம் இன்சிஸ்டிங் அகைன் அண்ட் அகைன். ஓகே, so now we'll see the topic one by one. First you have to understand what is meant by Java server page, that is JSP. ஸோ JSPனா என்ன அப்படின்னா, ஸோ உன்னோட சர்வ்லெட் பேஜை நீங்கள் வந்து ஒரு டைனமிக் வெப் பேஜாக க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வி நோ த டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அண்ட் தி டைனமிக் வெப் பேஜ். ஸோ டைனமிக் வெப் பேஜில் வந்து பார்த்தோன்னா நீ டிசைன் பண்ணுற உன்னோட வெப் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வ்லெட்டில் டாப் ஆஃப் த பேஜில் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஜாவா சர்வர் பேஜ்க்கு யூ ஹேவ் சம் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா,
JSP is useful at the சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாலே ஸோ ஜேஎஸ்பினாலே சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் தான். ஸோ இந்த ஜேஎஸ்பி எப்பவுமே ரன் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா உங்கள் சர்வ்லெட் கூடவே வந்து ரன் ஆகும். ஏன் இது சர்வ்லெட் கூடவே ரன் ஆகுது அப்படின்னம்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் டெவலப் பண்ணுற எல்லா ஜாவா சர்வ்லெட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வர் பேஜை கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் சர்வர் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஜேஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் கூட சேர்ந்தே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் சம்டைம் ஜேஎஸ்பினா என்ன அப்படின்னு அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா ஜாவா சர்வர் பேஜ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ஜாவா சர்வ்லெட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட டைனமிக் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ஜேஎஸ்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ப்ரோக்ராமிங் பேஸ்க்கு யூஸ்ஃபுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா வெர்ஷன் தட் இஸ் J2EE. ஸோ அந்த J2EEல ஜேஎஸ்பி யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் அ அப்ளிகேஷன். ஏதாவது காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து இதனுடைய மெயின் டாபிக். தென் இந்த டைனமிக் கண்டென்ட் வரும்போது உங்களோட ஜேஎஸ்பி பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற உங்களோட டேகோட லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஜேஎஸ்பியோடைய மெயின் அட்வான்டேஜ். ஓகே, தென் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் ஜேஎஸ்பி அண்ட் தென் சர்வ்லெட்? ஸோ ஜேஎஸ்பி அப்படின்றது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதுவே சர்வ்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுவீங்க, அந்த ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜென்ரேட் பண்ணலாம், அது சர்வ்லெட். அதுக்கப்புறம் ஜேஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட்டை விட வந்து ஸ்லோவாக ரன் ஆகும், சர்வ்லெட் வந்து ஜேஎஸ்பியை விட ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஜேஎஸ்பியோட கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் தான் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இட் ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் ஏ வியூவர். ஸோ உங்களோட ஜேஎஸ்பி கண்ட்ரோலில் இருக்கிற உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்றத வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வியூ பண்ணுவாங்க. அது மட்டும்தான் இவங்களுடைய ஒர்க்கு. ஸோ அதுவே சர்வ்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சசிபிலிட்டி கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. தென் யுவர் ஜேஎஸ்பி வந்து கஸ்டம் டேக்ஸ், தென் யுவர் சர்வ்லெட் வில் கம்ஸ் there is no facility. ஸோ உங்களுடைய சர்வ்லெட் பேஜ் நீங்கள் எதுவுமே நியூவாக க்ரியேட் பண்ணும் அப்படின்ற நெசசிட்டிஸ் இருக்காது. தென் யுவர் ஜேஎஸ்பி வில் கால் தி ஜாவா பீன். ஸோ ஜாவா பீன் இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்னேன் டாம்கேட் சர்வர், அதுக்கப்புறம் ஜாம்ப் அப்படின்றது சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஜாம்ப் டாம்கேட் சர்வர் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஜாவா பீன் அப்படின்ற ஒரு வேர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது மாதிரியான ஜாவா பீன் எல்லாமே வந்து சர்வ்லெட்ஸில் கிடையாது. தென் யுவர் லாஸ்ட் டிஃப்ரென்சஸ் இட் இஸ் ஈஸியர் டு கோட். ஜேஎஸ்பி வந்து நம்ம ஈஸியாகவே கோடிங் பண்ணலாம், நம்ம பேசிக் HTML தெரிஞ்சாலே போதும், அதை யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஈஸியாக ரன் பண்ணிடலாம். ஸோ அதுவே சர்வ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், நெட்பீன்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அந்த ரெண்டு கான்செப்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களால் வந்துட்டு சர்வ்லெட் பேஜ் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வாட் ஆர் த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்டோட டெக்ஸ்ட் கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட டைட்டில் பாடி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைட்டில் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறது தான். ஸோ டெமோ ஃபார் டெம்ப்ளேட் அப்படின்னு சம் டைட்டில்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு பாடி பேக்ரவுண்ட் கலர் கிரே கலர் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ஹெட்டிங் ஐ எம் கிவிங் 2 ஹெட்டிங். ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வாண்டர், வாட் யூ ஆர் ஆல் அப்படின்ற மாதிரி வந்து 2 ஹெட்டிங் கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ளே லிஸ்ட். ஸோ லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. ஸோ லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை அப்படின்றது உங்களுக்கு எப்படி வரணும்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து பபுள்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து கீழே பேராகிராஃபில் P அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஜாவா ஜேஎஸ்பியோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அ டேரக்டிவ். ஸோ டேரக்டிவ்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கிரிப்ட்லெட்ஸ் இருக்கணும். சப்போஸ் இஃப் யூ நீட் சம் எலமெண்ட் ஆக்ஷன் ஆஃப் எலமெண்ட் வேணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் ஆஃப் எலமெண்ட்டையும் நீங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். ஆக்ஷன் ஆஃப் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் எழுதுறீங்க, ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ யூ நீட் டு கிவ் அ ஓப்பன் டேக். ஸோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல HTML ஓப்பன் டேக் இருந்தால் கம்பல்சரி க்ளோஸ் டேக் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் டேக் இருக்கணும், க்ளோசிங் டேக் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆஃப் அ பாடி. ஸோ ஆக்ஷன் ஆஃப் அ பாடி அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம இன்க்ளூட் stdio.h டேரக்டரிஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா C ப்ரோக்ராம்லாம், அதை மாதிரி உங்களுக்கு எலமெண்ட்ஸ்க்கு தேவையான அந்த டேரக்டரிஸ் வந்து யூ ஹேவ் டு இன்க்ளூட். தென் செகண்ட் ஆக்ஷன் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அந்த டேக் JSP:forward அப்படின்ற டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கரண்ட் ரெக்வஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து ஜேஎஸ்பி பேஜுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. தென் JSP:elements அப்படின்றது உங்களோட XML எலமெண்ட்ஸ் வந்து டைனமிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்.
தென் ஜேஎஸ்பி கோலன் டெக்ஸ்ட் அப்படின்றது உங்கள் டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய எலமெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ ஹவ் சைட் அபவுட் டேரக்டிவ்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு டேரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ கொஸ்டின் மார்க் பர்சன்டேஜ் அட் பேஜ் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா, அந்த கண்டென்ட் டைப் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் HTML. இதுதான் அதனுடைய டேரக்டிவ். ஸோ கம்பல்சரி இந்த டேரக்டிவ்ஸ் இருக்கணும். ஸோ ஃபைனலி யூ ஹவ் டு இன்க்ளூட் அபவுட் அண்ட் ஸ்கிரிப்ட்லெட். ஸோ ஸ்கிரிப்ட்லெட் அப்படின்னு வரும்போது ஸோ உங்களுடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அந்த HTMLக்கும் ஜாவா கோடிங்க்கும் ஏற்ற மாதிரி உங்களுடைய அவுட்புட் ஸ்கிரிப்ட்லெட்டோடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து உங்களோட ஜாவா கோடில் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே. ஸோ இதுலேயே அந்த டேரக்டரிஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீலிமிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே ஃபஸ்ட் லைன் பாருங்கள் டேரக்டரிஸில் வாட் ஐ ஹவ் மென்ஷன். ஸோ பர்சன்டேஜ் அட் ஜாவா லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் அதனோட டேரக்டரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து வரும்போது உங்களோட கண்டென்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கிளாஸ் HTML கொடுத்தோமா. ஸோ சம்டைம்ஸ் யூ கேன் ஹேவ் யுவர் பேஜ் லாங்குவேஜ் ஆஸ் அ ஜாவா ஆல்சோ. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஹவு டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் யுவர் JSP ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் யூ ஹவ் டு எக்ஸிக்யூட் யுவர் JSP ஸ்கிரிப்ட் அப்படின்போது ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தி JDK. ஸோ நம்ம ஏற்கனவே ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், JDK ஃபோல்டர் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட். அது வேர்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுடைய JDK வேர்ஷன்ஸ் வந்து யூ ஹவ் டு இன்ஸ்டால் பேஸ்ட் ஆன் தி 1.3 or else 1.8 likewise. Then your second server pages. ஸோ உங்களுடைய டாம்கேட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு இன்ஸ்டால் அண்ட் தென் எக்ஸிக்யூட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டாம்கேட் சர்வர் வந்து அது ப்ரொவைட் பண்ணும்போது யூ ஹவ் டு கால் அப்பான் யோர் அப்பாச்சி வெப் சர்வர் அண்ட் தென் யோர் சாம்ப் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாம்ப் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு பேக்கேஜ். ஸோ அதை பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட JSP ப்ரோக்ராமாக இருக்கட்டும், PHP இருக்கட்டும், ஆர் எல்ஸ் இட் வில் பி அ சர்வ்லெட் ப்ரோக்ராமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகே. Now we'll see one small example. So this is my first JSP page அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா you have to write a coding for your JSP page. So that is your first step. First you have to open some of a text editor. இப்போ நோட்பேடை ஓப்பன் பண்ணோம். ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் you have to start typing. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் JSPயோட டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா. ஸோ டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் you have to give a directive, then a template text and then your scriptlet. Directivesல percentage at page language அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கோமா. ஸோ அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. தென் ஐ ஹவ் ரிட்டன் தி HTML. ஸோ அந்த HTML JSP demo அப்படின்ருக்கு. ஸோ அதை ஹவ் டு டிஸ்பிளே த மெசேஜ் ஆன் தி ப்ரௌசர். ஸோ உங்களோட ப்ரௌசர் சைடில் அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதை டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஹியர் they are using a line as percentage out.println this is my first JSP page. ஸோ அந்த ப்ரோக்ராம் எழுதியாச்சு. ஸோ இதை எழுதும்போது ஐ ஹாவ் டு சேவ் திஸ் ப்ரோக்ராம். ஸோ hello.jsp. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா .jsp. ஸோ அந்த .jsp அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு காப்பி திஸ் ஃபைல் இன் தி வெப் ஆப் டைரக்டரி. உங்களுடைய டாம்கேட் சர்வர் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அந்த அப்பாச்சி டாம்கேட்ஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஹவ் டு சேவ் இட் ஆஸ் ஏ hello.jsp. அப்போ தான் உங்களோட JSP ப்ரோக்ராம் ரன் ஆகும். இன் ஸ்டெப் 3 யூ ஹவ் டு ஸ்டார்ட் தி டாம்கேட் சர்வர். ஸோ டாம்கேட் வெப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வெப் ப்ரௌசர் லைக் ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லைனா கூகுள் க்ரோம் அந்த மாதிரி ப்ரௌசரில் நீங்கள் போயிட்டு யூ ஹவ் டு டைப் தி பாத். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் என்ன பாத் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் பாருங்கள் அவுட்புட் ஸ்க்ரீன் பாருங்கள். ஸோ see this output screen மேலே பாருங்கள் HTTP ட்ரைவ் கொடுத்துருக்கேன்னா பாத் http://localhost 4040 அதில் JSP.example அதுக்குள்ளே hello demo தென் அதில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கணும் hello.jsp. ஸோ இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் பாத். இந்த கம்ப்ளீட் பாத்தை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல வேர் உங்களுடைய ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லை க்ரோம் எடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சர்வர் பேஜ் டாம்கேட் சர்வர் சொன்னோம் இல்லையா வெப் ப்ரௌசர் வெப் சர்வர் அந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் ஆன் பண்ணும். ஸோ கால் அப் ஆன் பண்ணி யூ கெட் அன் அவுட்புட் ஆஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் JSP பேஜ் அப்படின்ற உங்களுடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு டிக்ளேர் ஆகும். ஓகே.
ஸோ சிம்பிள் பேசிக் ஜாவா சர்வ்லெட் பேஜ் ப்ரோக்ராம் புரியுதா? ஸோ எப்படி ரொம்ப சிம்பிள் தான். அதோட ஃபஸ்ட்டு டேரக்டிவ்ஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெம்ப்ளேட் கொடுக்குறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டோட டெக்ஸ்ட் கொடுத்துடணும். தென் ஃபைனலி ஹவ் டு எண்ட் அப் வித் தி ஸ்கிரிப்ட்லெட். ஸோ ஸ்கிரிப்ட்லெட் கொடுத்து எண்ட் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு இன்ஸ்டால் தி ஜேடிகே. ஸோ அந்த ஜேடிகே சர்வர் அப்படின்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து டாம்கேட் சர்வர் எடுக்கணும். அந்த டாம்கேட் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே சாம்ப் அப்படின்ற உங்களோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இன்ஸ்டால் ஆகிடும். அப்புறம் ப்ரோக்ராம் டைப் பண்ணும் நார்மல் நோட் பேடில். தென் சேவ் த ப்ரோக்ராம் ஆஸ் .jsp அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் போட்டு சேவ் பண்ணணும். தென் யூ ஹவ் டு காப்பி தட் ஃபைல். அந்த டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்தோட காப்பி பண்ணி நீங்கள் டாம்கேட் சர்வரில் சேவ் பண்ணிடணும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறமா தென் ஸ்டார்ட் தி டாம்கேட் வெப் சர்வர். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. மேபி க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆர்எல்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ், ஏதோ ஒரு இது பேஜ் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அந்த கம்ப்ளீட் பாத்தை வந்து HTTP ஃபோல்டரில் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா தென் இட் வில் கால் அப்பான் யுவர் JSP ப்ரோக்ராம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கீங்களோ அது கால் அப்பான் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, am I clear up to this? Shall I move on to next topic? Okay. Your next, how I am going to declare my JSP page. ஸோ JSP பேஜை நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு டிஃபைன் தி கிளாஸ். ஸோ கிளாஸ் நான் டிஃபைன் பண்ணணும். அந்த கிளாஸை நான் டிஃபைன் பண்ணிட்டு என்னோட மெத்தட் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் டேக் இருக்கும். அந்த டிக்ளரேஷன்ஸ் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு என்னோடய வேரியபிள்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் டேக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ see the syntax. டிக்ளரேஷன் கோட் அந்த பர்சன்டேஜ்குள்ளே நீங்கள் டிக்ளரேஷன் கோட் கொடுத்துடணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். First, you have to start the HTML tag, head tag, then your title, that is JSP declaration demo. Then you have to close that head. So, அதுக்கப்புறம் string message கொடுத்துருங்க hello அப்படின்னு சொல்லிட்டு you have a body of the message. ஸோ என்னோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படி டிஸ்பிளே ஆகணும்னா hello அப்படின்ற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த மெசேஜ் இங்கே கால் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ %out.println of message. ஸோ அந்த மெசேஜ் அப்படின்ற கண்டென்ட்குள்ளே என்ன டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேனோ அதுதான் எனக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் மெசேஜ் ஈக்குவல் டு ஹாய் ஐ எம் தேர்ட் இயர் CSE ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங் நாங்கள் மெசேஜாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை தான் வந்து எனக்கு கால் அப்பான் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ ஸோ அவுட்புட் பேஜ் இல்லை. ஸோ அந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்ற ஒரு விண்டோ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டெமோ அப்படின்றக்கோ அந்த மெத்தட் டெமோ அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஸ்ட்ரிங்கில் இருக்க ப்ரோக்ராமு கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் காலில் உங்களோட டிக்ளரேஷன் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ கால் பை பேராமீட்டர் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் இன்னொரு வேல்யூஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூஸையும் வந்து உங்களுக்கு கால் அப்பான் பண்ணி அது உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். ஸோ you have some of a function call. So the first function call is I have given a text as a hello. Okay, so hello அப்படின்ற டெக்ஸ்ட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு மெத்தட் டெமோவில் போயிட்டு ஹாய் திஸ் இஸ் யுவர் டெக்னிக்கல் பப்ளிகேஷன் இல்லைனா ஹாய் திஸ் இஸ் யுவர் IP கிளாஸஸ் அப்படி நான் இன்னொரு டெமோ கிளாஸில் கொடுத்துருந்தேன் மெத்தடில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதையும் கால் அப்பான் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் your next topic is about directives. So what are the different directives அப்படின்னு பார்த்தீங்கன்னா you have page directive, include directive and tag library directives. So அந்த page directiveல you have a sum of a types. Then under the page directives I have some of provided directives like import, language, extend, auto flush, content type, buffer, information, thread safe and then error page. ஸோ இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா I have given some of example. உங்களோட பேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த பேஜ் நான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் I have to declare the Java package. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேரக்டிவ்ஸ் JSP உடைய டேரக்டிவ்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டேரக்டிவ். ஸோ இன்க்ளூட் டேரக்டிவில் என்ன வரும் அப்படின்னா ஸோ இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறனோ அந்த ப்ரோக்ராமுடைய பேசிக் சிம்பிளான கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டேரக்டிவில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். Then third one is your tag library directive. So the tag library directive you have some of the prefix and then suffix directives.
ஸோ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டேக்ல அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டம் டேக்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணலாம். ஓகே, தென் your next one is scripting element. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் எலமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா your first one is expression tag. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா just to write the expression whichever you want to give a value. So see here, so percentage equal to java expression. ஸோ ஒரு HTML tag எழுதுறேன். ஸோ HTML head declaration பண்ணுறேன். அந்த ஹெட்டை டிக்ளேர் பண்ணும்போது I just giving a title as JSP expression demo. Then I am just going to close the title. ஸோ அதோட வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு 10x20 அப்படின்னா I have to give display the output as 200. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் எக்ஸ்பிரஷன் சின்டாக்ஸ். தென் your next one is scriptlet. that is your second scripting element. ஸோ ஸ்கிரிப்ட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போ ஸ்கிரிப்ட்லெட் எழுதினாலும் டெஃபினட்டாக வந்து அந்த ஸ்கிரிப்ட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அந்த டேகை. ஸோ என் டேக் ஹேஸ் டு பி, that is your ஜாவா கோட் ஹேஸ் டு பி என்க்ளோஸ்ட் வித் திஸ் டேக். ஸோ அந்த டேக் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட சர்வர் ஸ்கிரிப்ட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டே ஆகாது. See the template text. So page language is equal to Java. Then your content type, அதுதான் உங்களோட directives. அதுக்கப்புறம் HTML tag போறீங்க, ஹெட் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்தா டைட்டில் கொடுக்குறீங்க, that is demo for template text. அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் கலர் that is grey color. Then I have given a heading. Heading 1 வந்து பார்த்தா twinkle twinkle little star. அந்த heading 2 வந்து பார்த்தீங்கன்னா how I wonder what you are. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா like a diamond in the sky. அதுக்குள்ளே P அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is equal to your HTML and then Java, that is JSP is equal to அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டெம்ப்ளேட் நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த லைன். ஸோ இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ see the first line, the code that appears between so this 2% delimiters is called the scriptlet. எப்பவுமே உங்கள் ஸ்கிரிப்ட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ்குள்ளே தான் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கணுமே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேராகிராஃப் அப்படின்ற டேக்குள்ளே ஸோ பர்சன்டேஜ் கொடுத்து அதுக்குள்ளே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் JSP is equal to HTML and Java. ஸோ இதுதான் உங்களுடைய அவுட்புட். பிரிண்ட் ஆஃப் நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதனுடைய ஸ்கிரிப்ட்லெட்டோடைய டிக்ளரேஷன்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரிங் மெசேஜ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த மெசேஜ் டிக்ளேர் ஆகும். ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஹலோ மெசேஜ் இருக்கு இல்லையா, சேம் கான்செப்ட் தான். See, this is your next topic. How I am going to create my HTML form by embedding the JSP code. ஸோ என்கிட்ட ஒரு JSP கோடு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறேன். அந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த ரெக்வஸ்ட்டில் நான் என்னெல்லாம் ப்ரௌசர்கிட்டேருந்து அசைன் பண்ணுறனோ ஸோ எவ்ரி வேல்யூ ஹேஸ் டு பி ஸ்டோர்ட் இன் தி ஃபீல்டு. ஸோ ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா அந்த பேராமீட்டர்ஸ் நான் கெட் பண்ணுவேன். ஸோ கெட் பண்ண பேராமீட்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஹேவ் அ கிளியர் ஐடியா. ஃபர்ஸ்ட், டெவலப் எ சிம்பிள் JSP application that accept user age and display a message according to the following rules. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு யூசரோட ஏஜ் நீங்கள் வாங்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தா மெசேஜ் வந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, சப்போஸ் இஃப் த ஏஜ் இஸ் லெஸ் தேன் 50 இருந்தால் யூ ஆர் அ கிட், இல்லைனா யூ ஆர் அ சைல்டு அப்படின்னு கொடுக்கணும். ஏஜ் 60லேருந்து 40 இருந்துச்சுன்னா யூ ஆர் யங். ஸோ ஏஜ் அபோவ் 40 இருந்துச்சுன்னா யூ ஆர் ஓல்டு. ஸோ இந்த கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு JSP ப்ரோக்ராம் உங்களை எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த டைரக்டரிஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், ஸ்கிரிப்ட்லெட்ஸ், எலமெண்ட் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை ரிலேட்டடாக ஒரு கோடிங் கொடுப்பேன் எக்ஸாம்பிளாக, அசைன்மெண்ட்டாக. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் டீச் பண்ணுறேன், இதை வச்சு நீங்கள் அதை எழுதலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு HTML ஃபார்மை நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஏஜ் வேல்யூஸ் கொடுத்து நான் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூஸுமே நான் என்ன பண்ணேன், அசைன் பண்ண ஆரம்பிக்கணும். சி, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கிவிங் தி இன்புட் ஏஜ் நான் கொடுக்குறேன். ஏன்னா லெஸ் தேன் 15 இருந்தால் ஒரு கண்டிஷன், 60லேருந்து 40 இருந்தால் ஒரு கண்டிஷன், அபோவ் 40 இருந்தால் ஒரு கண்டிஷன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை இன்புட் ஏஜ். HTML ஹெட் டேக், பாடி டேக் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஃபார்ம் நான் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ என்ன ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம், என்டர் த ஏஜ் அப்படின்னு எழுந்தோடனே ஒரு டைலாக் பாக்ஸ், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே நான் ஏஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் வந்து நான் டிசைன் பண்ணணும். தட்ஸ் வை கிவன் அஸ் ஃபார்ம் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு கெட். நான் கொடுக்குற வேல்யூவை நீங்கள் கெட் பண்ணிக்கணும். ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் மெசேஜ் டாட் ஜேஎஸ்பி. அது வந்து என்னன்னா நான் கொடுக்குற ஏஜை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். தட் இஸ் ஏஜ் மெசேஜ் டாட் டிஎஸ்பி. தென் ஸ்ட்ராங்னா என்டர் த ஏஜ். ஸோ ஸ்ட்ராங்னா டிக்ளேர் பண்ணுறேன், லைனை பிரேக் பண்ணுறேன். அகைன் ஐ எம் கிவிங் அனதர் இன்புட் டைப், தட் இஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு ஏஜ். ஸோ அதை என்ன பண்ணுறேன், அந்த இன்புட் டைப்பை சப்மிட் பண்ணுறேன், அந்த ஃபார்ம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான HTML ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இதில் என்னுடைய ஜேஎஸ்பி கோடை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஜேஎஸ்பி கோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் மெசேஜ் டாட் ஜேஎஸ்பி. ஏன்னா நான் வந்து என்ன ஏஜ் கொடுக்கணும் அதுக்கான மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லையா? இப்போ ஜேஎஸ்பி. ஸோ இப்போ இது நான் ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னோடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆக வேண்டியது அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேஎஸ்பி. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜேஎஸ்பியில் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் தி டைரக்டரிஸ், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கிரிப்ட்லெட் வேல்யூ. அது ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டிஷனை எழுதுங்க, ஈஸியாக ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் யோர் டைரக்டரிஸ். ஸோ டைரக்டரிஸில் பர்சன்டேஜ் ஹேட் பேஜ் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா, அதனோட கண்டென்ட் டைப் text/html. அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் நான் இம்போர்ட் பண்ணுறேன் பேக்கேஜாக யூஸ் பண்ணி. ஸோ பேஜ் இம்போர்ட் இஸ் ஈக்குவல் டு java.io, அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ். ஸோ ஹியர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு, முதல்ல நான் கொடுக்குற மெசேஜ் எம்டியாக இருக்கணும். தென் ஸ்ட்ரிங் ஏஜ், ஐ ஹவ் டு கிவ் த இன்புட் ஏஜ் வேல்யூ, இன்ட் ஏஜ் வேல்யூ. ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு request.get parameter ஆஃப். ஸோ அந்த ஏஜ் அப்படின்ற பேராமீட்டர் வேல்யூ அது கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டீஜர் டாட் பாஸ் இன்ட் ஆஃப் ஏஜ். ஸோ அந்த ஏஜ் வேல்யூ இன்டீஜராக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டிஷன், சப்போஸ் இஃப் த வேல்யூ இஸ் லெஸ் தேன் 15 இருந்துச்சுன்னா அந்த மெசேஜுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், யூ ஆர் அ கிட். இப்போ கிரேட்டர் தேன் 60 அண்ட் லெஸ் தேன் 40 இருந்துச்சுன்னா யூ ஆர் அ யங் அப்படின்ற மெசேஜ் வரணும். கிரேட்டர் தேன் 40 இருந்தால் யூ ஆர் ஓல்ட் அப்படின்னு வந்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கான மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ஜேஎஸ்பி இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஒரு ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு HTML நீங்கள் ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது கீழே ஜேஎஸ்பி அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நான் டீச் பண்ண இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எழுதிடுவீங்க. இப்போ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, எனி ஒன் 29 மெம்பர்ஸில் யாருக்காச்சும் ஞாபகம் வருதா? இப்போ தான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், .jsp அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் உங்கள் ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாம்கேட் சர்வர் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நீங்கள் பாத் கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. டாம்கேட் சர்வருக்குள்ளே போய் சேவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதுக்கெல்லாம் முன்னாடி JDKவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே HTTPயில் லோக்கல் ஹோஸ்ட்டில் 4040 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட் பாத், அந்த டாம்கேட் சர்வரில் எந்த இடத்துல உங்களோட ஃபோல்டர் உங்களோட ஃபைல் சேவ் ஆயிருக்கும் அந்த கம்ப்ளீட் பாத் நீங்கள் அந்த ப்ரௌசரில் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் அன் அவுட்புட். ஓகே, இப்படி தான் இந்த ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் எழுதுறது இந்த மெத்தட், எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னொரு மெத்தட். then get an output like this. So the output பாருங்க. So first you have to enter the age. இதுதான் ஃபார்ம் டிசைனில் பார்த்தோம் இல்லையா ஒரு HTML ப்ரோக்ராமில். ஸோ enter the age, ஃபார்ம் டிசைன் பண்ணி ஒரு இன்புட் டைப் கொடுக்குறீங்க 41 அப்படின்னு சொல்லிட்டு அதை என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஜேஎஸ்பியோடைய கண்டிஷன் பார்க்கும். சப்போஸ் இஃப் மை ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 40 இருந்தால் வாட் அவுட்புட் ஐ ஹவ் டு கெட், யூ ஆர் ஓல்ட் அப்படின்ற அவுட்புட் வரணும். சப்போஸ் நான் 12 அப்படின்ற ஏஜ் கொடுத்துருந்தோன்னா யூ ஆர் கிட் அப்படின்னு வந்திருக்கும். 18 அப்படின்னு கொடுத்துருந்தா யூ ஆர் யங் அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ புரியுதா ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணோம் சொல்லிட்டு? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதோட என்னோட டாபிக் இந்த கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். என்னோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இதே மாதிரி சிம்பிளாக என்னுடைய HTML டேக் யூஸ் பண்ணி, ஓகே, இதே மாதிரி HTML டேக் யூஸ் பண்ணி ஒரு ஜேஎஸ்பி ப்ரோக்ராமை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். எதுக்கு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர். ஓகே, ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர், அதுக்கு என்னெல்லாம் ஃபார்ம் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு முதல்ல HTML கோடிங்கில் டிசைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதனுடைய ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி JDKல இன்ஸ்டால், டாம்கேட் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணமோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் ப்ரோக்ராம் எழுதி சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு Thursday
அதை நான் சாட்டர்டே கிளாஸில் நான் உங்களுக்கு அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்றத சயின்டிஃபிக் கால்குலேட்டர் பார்த்து அந்த ப்ரோக்ராம் நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். இதுக்கு நான் உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தரேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க, ஸோ பெருசாக வரும் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில். வேணால் என்ன பண்ணிக்கோங்க, சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பேசிக் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கீ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ், மைனஸ், ஆஸ்டிக், டிவிஷன், மாடுலோ அண்ட் ஈக்குவல் டு. அட்லீஸ்ட் இது மாதிரி ஒரு பர்டிகுலர் கீஸ் யூஸ் பண்ணி மட்டுமாச்சும் ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் டிசைன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சைன், காஸ், டேன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹேவ் இன் மைண்ட், ஸோ டூ த அசைன்மெண்ட் ப்ராப்பர்லி அண்ட் சப்மிட் இட் இன் டைம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் கிளாஸ் நாங்கள் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் டியூ டேட் கொடுத்துருவோம். மறுநாளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் தான், உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸோட ப்ரொசீஜர் தெரியும். கம்பல்சரி ஹவ் டு ப்ரெஸ் மார்க்கஸ் டன் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களோட அட்டெண்டன்ஸ். நீங்கள் டேட்டா இல்லை, நான் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்ற எந்த ரீசனும் சொல்ல முடியாது. பிகாஸ் 29 மெம்பர்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் அ கேண்டிடேட்ஸ் காட் தி சிம் கார்டு ஃப்ரம் தி கவர்மெண்ட். அதனால் டேட்டா பேக் இல்லை, எனக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்ற ரீசன் இருக்காது. அதனால் மார்க்கஸ் டன் நாங்கள் டியூ டேட் ஒரு நாள் தான் கொடுக்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு தேர்ஸ்டே கிளாஸ் நான் மார்னிங் 10 o'clock போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் அன்றைக்கி நைட் 12 o'clock கிளாஸ் பார்த்து மார்க்கஸ் டன் கொடுத்துடுங்க. நீங்கள் மறுநாள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அட்டெண்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், ஆப்சண்ட்டுன்னு தான் வரும். லாஸ்ட்டாக ஃபைன் பே பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஓகே, தென் டூ த அசைன்மெண்ட்ஸ் இன் டைம். ஸோ கொடுக்குற அசைன்மெண்ட்டை ப்ராப்பராக அப்பப்போ செஞ்சு முடிச்சுடுங்க. ஓகே, தேங்க்யூ.